ஹல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஓ போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையாய் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, ஓ இதயத்தில் சுமந்தீரே நன்றி. Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. ஒரு கருப்போல சுமந்தீரே நன்றி. கைகளை உயர்த்தி நன்றி நன்றி நன்றி. இயேசுவே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வேன். Thank you Lord. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் ஒரு கருப்போல ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே
இதுவரை எங்களை நடத்தினவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி. ஒரு கருப்போல சுமந்தீரே நன்றி. யோசுவா மிக திட்டமாக தெளிவாக சொல்லுகிறார், நான் என் வீடும் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரை சேவிக்கிற அவருடைய ஜனத்தை, ஆண்டவரை சேவிக்கிற அவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் கர்த்தர் கனவீனப்படுத்தவே மாட்டார். தேவ ஜனத்தை அவர் கனப்படுத்துகிற தெய்வம், தேவ ஜனங்களை மேன்மைப்படுத்துகிற தெய்வம். ஆண்டவரை உண்மையா சேவிக்கிற யோசுவாவை சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. இந்த நாளிலே சொல்லுகிற உங்களுக்கு ஒரு மேன்மை, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஒரு உயர்வு நிச்சயமாய் உண்டு. எப்பொழுது கர்த்தரை உண்மையா சேவிக்கும் பொழுது, ஆண்டவரை உண்மையா சேவிக்கிறவருடைய ஜனத்தை கர்த்தர் தலைகுனிந்து நிற்க விடவே மாட்டார். அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்வார், ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். காலங்கள் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம், ஆமென். கடந்து போகாத கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இன்றென்றைக்கும் சகல நாட்களில் உங்களோட நான் இருப்பேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் நம்ம கூடவே அவர் இருக்கிறார். ஆமே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு தலைகுனிந்து நிற்க கர்த்தர் விடவே மாட்டார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஏனென்றால் தேவன் தம்முடைய ஜனங்களை அவருடைய கரத்திற்குள்ளே மறைத்து ஒளித்து தேவன் வைத்திருக்கிறார். Thank you Jesus. Hallelujah. என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை சேவிக்கிற, அவரையே நம்பி இருக்கிற தேவ ஜனத்தை ஒரு நாளும் அவர் வெட்கப்பட்டு நிற்க விடவே மாட்டார். தலை குனிந்து நிற்க கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை
ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓஹோ வெட்கப்பட்டு போவதில்லை. ஏமைலா வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், தைலத்தால் தலையை ஓஹோ மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி தகப்பனே, சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏய்மே வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். சொல்லுங்க. நன்றி தகப்பனே, ஓ நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நந்தல் சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகின்றீர், ஆனந்த தைலத்தால் நிரப்புகின்றீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. ஏசையா நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி அப்பா ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ கர்த்தர் ஒரு காரியம் செய்வார், கலங்கிடவே மாட்டே. கடந்தவைகள் நடப்பவைகள் அது நன்மையாகவே இருக்கும். கடந்தவைகள் நடப்பவைகள் அது நன்மையாகவே இருக்கும். கர்த்தர் ஒரு காரியம் செய்வார், இதுவரை நடக்காத காரியம் என் தேவன் எனக்காய் செய்வார். இதுவரை நடக்காத காரியம் என் தேவன் எனக்காய் செய்வார். நினைவிலும் கனவிலும் தோன்றிடாத புதிய காரியம் செய்வார். நினைவிலும் கனவிலும் தோன்றிடாத புதிய காரியம் செய்வார். கர்த்தர் ஒரு காரியம் செய்வார், கலங்கிடவே மாட்டே. கடந்தவை
கடந்தவைகள் நடப்பவைகள் அது நன்மையாகவே இருக்கும். கடந்தவைகள் சொல்லுவோமா? ஓ, கர்த்தர் ஒரு காரி செய்வார். குறைவுகள் நிறைவாக்குகிற தேவன் நம்மை பெருகச் செய்வார். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். விவரித்து சொல்லிட முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார். எத்தனை பேர் இந்த காலவேளையில எனக்கு பெரிய காரியங்கள் நடக்க போகிறது என்று விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? குறைவுகள் நிறைவாக்கும் தேவன் பெருகவை பெருக செய்வார். குறைவு நிறைவாக்கும் தேவன் பெருகவை பெருக செய்வார். விவரித்து சொல்லிட முடியாத பெரிய காரியம் செய்வார். விவரித்து சொல்லிட முடியாத பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் ஒரு காரியம் செய்வார், கலங்கிடவே மாட்டேன். கடந்தவைகள் நடப்பவைகள் அது நன்மையாகவே இருக்கும். கடந்தவைகள் அது நன்மையாகவே இருக்கும். கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். தேவன் தந்த தரிசனம் ஒருவரும் அழிக்கவே முடியாது. தேவன் தந்த தரிசனம் ஒருவரும் அழிக்கவே முடியாது. உடன்படிக்கை செய்து அழைத்த தேவன் பயங்கர காரியம் செய்வார். உடன்படிக்கை செய்து அழைத்த தேவன் பயங்கர காரியம் செய்வார். ஹல்லேலூயா! கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். ஆமென். நன்மையாகவே இருக்கும். கடந்தவைகள் நடப்பவைகள் அது நன்மையாகவே இருக்கும். கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு செய்வார். என் நினைவுக்கு அப்பாற்பட்டதை செய்வார். இந்த மாதத்தில் நிச்சயமாய் எனக்கு நடக்க போகிறது. ஆண்டவர் என் வாழ்வில் அற்புதங்களை செய்ய போகிறார். என் எண்ணங்களுக்கு மேலாக என் சிந்தனைகளுக்கு மேலான காரியத்தை கர்த்தர் என் வாழ்விலே செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் முழு இருதயத்தோட முழு பலத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Glory, glory, hallelujah, hallelujah, hallelujah. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் கர்த்தர் சகல காரியங்களையும் நேர்த்தியாய் செய்கிறவர், நேர்த்தியாய் செய்கிறவர், நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் அதான சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்கா, கர்த்தர் எனக்கா யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்கா, கர்த்தர் எனக்கா மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்கா, கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்கா, கர்த்தர் எனக்கா மலைகளை பெயர்ப்பாரே. நீ சொன்னது நடக்குமோ சந்தேகம் எனக்கு இல்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லையே. நீர் சொன்னது நடக்குமோ சந்தேகம் எனக்கு இல்லை.
நீர் நினைத்தது நிலை நிற்குமோ எந்த பயமும் இல்லையே. நீ சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை எத்தனை பேர் காலவழியில் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்து முடிப்பார். ஓ thank you Lord. அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஓ கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. உண்மையிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. எனக்கு சொன்னது நிறைவேறும். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினது நிறைவேறும். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன். அற்புதமான காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறேன். சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே. மீண்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை. மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லுங்க. ஓ சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கை திரும்பவும். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஓ கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஓ கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என் வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே வீணாக விழுவதில்லை. சொன்னதை நான் நிறைவேற்றுவேன். நிறைவேற்றுகிற கர்த்தர். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையில உண்மை உள்ளவர் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகை தொடர்ந்து இருப்பதாக. மீதியான நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் நாம் வாசித்த சங்கீதம் 27வது சங்கீதம், 27வது சங்கீதம் அதன் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில்
கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அல்லேலூயா. நானோ கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு தேவன் இந்த வசனங்கள் மூலமாக, இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்ம கூட தேவன் பேச விரும்புகிறார். நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன், கர்த்தருடைய நன்மையை நான் பார்ப்பேன். ஒரு தேவ மனிதனுடைய விசுவாச அறிக்கை, ஒரு தேவ மனிதனுடைய இருதயத்துக்குள் இருக்கிற விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தீர்க்கமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சில ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறாராம். காண செய்கிற தேவன். ஆமென். பார்க்க செய்கிற தேவன். ஒரு தேவ மனுஷனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அறிக்கை பண்றாரு. நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அநேக நாட்களாய் நாம் ஜெபித்த காலங்கள் இருக்கிறது. ஜெபித்த காலங்கள். ஒரு சகரியா எலிசபெத் பல நாட்கள் தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காய் ஜெபித்த காலங்கள் இருந்தது. அது ஒரு நீண்ட காலமாக ஜெபித்த ஜெபங்களாகவும் இருந்தது. ஒரு அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார்கள், ஒரு அற்புதத்திற்காக ஜெபிக்கிறார்கள். ஜெபித்த ஒரு காலம், கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த காலங்கள். அநேக பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்த காலங்கள். ஜெபித்த காலம் ஒன்று இருக்கிறது என்றால் அந்த ஜெபத்திற்கு ஏற்ற பதில்களையும் தேவன் கொடுக்கிற ஒரு காலமும் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், அப்ப ஜெபித்த காரியத்தை ஒரு நாள் கர்த்தர் பார்க்க செய்தாராம். ஒரு நாள் வந்தது, அவருடைய கண்கள் அதை பார்க்க செய்தாராம் ஆண்டவர். ஜெபித்த காரியத்தை பார்க்க செய்கிற கர்த்தர். அப்ப ஜெபித்த காலம் உண்டு, விதைத்த காலங்கள் உண்டு. விதைத்த காலங்கள் உண்டு. பாருங்கள், நம்ம விதைக்கும் பொழுது அந்த விதைப்புக்கு ஏற்ற பலனை ஒரு நாளிலே கர்த்தர் பார்க்க செய்வார். நம்ம விதைக்கிறதின் பலன்களை பார்க்க செய்கிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரயாசப்பட்ட காலம் உண்டு, முயற்சி எடுத்த காலம் உண்டு. ஆனால் ஒரு காலத்தில் அந்த நன்மையை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அப்போ நீண்ட நாட்களாய் ஜெபித்தவைகள், நீண்ட காலங்களாக விதைத்தவைகள், நீண்ட காலங்களாக பிரயாசப்பட்டவைகள், கர்த்தர் என் வாழ்வில் ஒரு நன்மையை கொடுக்க வேண்டும் என்று பல நாட்களாய் காத்திருந்த காரியத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் சொல்கிறார். அவைகளை பார்க்கும்படி செய்வேன். காண செய்கிற கர்த்தர். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிறது பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய கண்களால் பார்ப்பது பெரிய சந்தோஷம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாமல் போய்விட்டது. அதில் குறிப்பாக மோசே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மோசையை பாருங்க. 430 வருஷம் அடிமையாக இருந்த ஜனங்களை விடுதலையாக்கி வனாந்தரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. என்ன நோக்கத்திற்காக? கானான் என்கிற தேசத்தை சுதந்தரிப்பதற்காக. அப்போ அந்த கானானை குறித்த வாக்குத்தத்தங்கள் இருக்குது, கானானை குறித்த தரிசனம் இருக்கிறது, அந்த கானானுக்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு மட்டுமல்ல, அந்த மோசைக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அந்த மோசைக்கு எவ்வளவு விருப்பம் இருந்திருக்கும். அந்த கானானை நிச்சயமாக பார்க்கணும், அந்த கானானை சுதந்தரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்திருக்க முடியும். எதற்கு, எங்கே போக வேண்டும் என்று சொல்லி அழைத்து கொண்டு போனாரோ அந்த இடத்திற்கு ஒரு மோசே போக முடியவில்லை. பாருங்கள், ஆசை இருந்தது, விருப்பம் இருந்தது, ஏக்கங்கள் இருந்தது, எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் அந்த தேசத்தை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. எதற்காக ஜனங்களை வழி நடத்தினாரோ அந்த நோக்கத்தை அவரே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படின்னா அந்த கானான் என்கிற தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க மோசையால் முடியலையே. பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த இடத்திற்கு அவரால் போக முடியவில்லையே. ஆனால் பார்ப்பதும் என்பதும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பார்க்க செய்கிற கர்த்தர், தீர்க்கமாய் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அநேக நன்மைகளை பார்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறாராம். ஆமென்.
ஒரு அத்தி மரத்தின் கீழே இருந்த ஒரு மனுஷனை பார்த்து இயேசு சொன்னார், நாத்தான்வேலை பார்த்து சொன்னார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். காண்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். மார்த்தாள் மரியாளை பார்த்து இயேசு சொன்னார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். காண்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். எத்தனை பேர் அந்த வார்த்தையை அறிக்கை பண்ண விரும்புறீங்க? எத்தனை பேர் அந்த வார்த்தையை அப்படியே சொல்ல விரும்புகிறீங்க? நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். இந்த மாதம் நான் ஜெபித்ததை பார்க்க போகிறேன். இந்த மாதம் ஆண்டவருடைய சமூகத்தில் சில நன்மைகளை நான் பார்க்க போகிறேன். நீண்ட நாட்களாய் காத்திருந்தவைகளை நான் பார்க்க போகிறேன். பார்க்கும்படி செய்வார். வேகமாக ஒரு 3 காரியத்தை தொடர்ந்து உங்களோடு பேசட்டும். எதை பார்க்கும்படி செய்வார்? 1, யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் வசனத்தை படியுங்கள். யோசுவா 23:14 இந்த வசனத்தை படிக்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்ல வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை என்று கவனிங்கள். வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போவது இல்லை. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த நிறைவேறுதலை நீங்கள் காண்பீர்கள். யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் அது தவறி போகாது, அதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்த நிறைவேறுதலை காண்பீர்கள். வாக்குத்தத்த நிறைவேறுதல். ஆண்டவர் நமக்கு பலமுறை வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். பல சூழ்நிலைகளில் கர்த்தர் வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் எப்போ நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார்? பயந்த நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில், தடுமாறுற நேரத்தில், ஒருவேளை இளைத்து போன நேரத்தில், களைத்து போன சூழ்நிலையில் கர்த்தர் பேசுகிறார். நான் இதை செய்வேன், நான் இதெல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுறார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கூட அது வீணாய் போகாதான். அந்த வார்த்தை கிரியை செய்யுமா? கர்த்தர் நமக்கு சொல்லப்பட்ட, அதான் சொல்றாரு, உங்களுக்கு தேவன் சொன்ன நல்வார்த்தை ஒன்றும் தவறி போவது இல்லை. வாக்குத்தத்த நிறைவேறுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் அழைக்கும் பொழுது வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் அழைச்சாரு. ஆபிரகாமை கர்த்தர் வேறு பிரிக்கும் பொழுது வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் வேறு பிரித்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய், அப்படிலாம் வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இதெல்லாம் சொல்லித்தான் கூப்பிடுறாரு. 12ஆம் அதிகாரத்தில் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அழைக்கிறது மட்டுமல்ல, வாக்குத்தத்தங்களையும் கொடுக்கிறார். நீ என்ன நம்பி வந்தியனா, என் வார்த்தையை கனம் பண்ணியனா, எனக்கு கீழ்ப்படிந்திய, என் வார்த்தைக்கு செவி கொடுத்தியனா, இதெல்லாம் உனக்கு நான் தருவேன், இப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். தேவன் கொடுத்த வார்த்தைகள். ஒரு மனிதனை கர்த்தர் வேறு பிரிக்கும் போது, அழைக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களை கொடுத்து தான் அழைக்கிறார். ஆனால் காலங்கள் கடந்து போகும் பொழுது சில தடுமாற்றங்களும் சில சோர்வுகளும் ஆபிரகாமுக்குள்ளே இருந்தாலும் அந்த வாக்குத்தத்த நிறைவேறுதலை ஒரு நாளிலே ஆபிரகாம் கண்டான். ஆமென். ஆண்டவர் சொன்னா ஒரு வார்த்தை கூட தவறாது. கர்த்தர் பேசினா ஒரு வார்த்தை கூட தவறாது. தேவன் சொன்னார்னா ஒரு வார்த்தை கூட வீணாய் போகாது. அது அப்படியே நிறைவேற போகிறது. அந்த வார்த்தை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்றீங்க எனக்கு தெரியல. தேவனுடைய வாக்குத்தத்த நிறைவேறுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒருவேளை சூழ்நிலை அதற்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சில காலங்களில் காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். உண்மைதான், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் வாய்க்கால தண்ணீரால கர்த்தர் நிரப்புவார். நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை தான் நமக்கு அவர் செய்கிறவர். கர்த்தருடைய நன்மையை காண்பேன். ஒரு விசுவாச அறிக்கையை இந்த காலவேளையில் சபையார் சொல்ல வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் சொல்ல வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய நன்மையை. எந்த நன்மை எதிர்பார்க்கிறீங்க எனக்கு தெரியாது.
எந்த நன்மைக்காக ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை அது சுகமா இருக்கலாம், ஒருவேளை அது பலனா இருக்கலாம், ஏதோ ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டியதா இருக்கலாம், ஏதோ ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதா இருக்கலாம், ஏதோ ஒரு புதிய வழி உங்களுக்கு திறக்கப்பட வேண்டியதா இருக்கலாம், இல்லைன்னா சில காரியத்தில் நீங்க தோற்று போய் நிற்கிற விஷயமா இருக்கலாம். ஆனா சொல்லுங்க, ஏமாற்றம் அடைந்த காரியமா இருக்கலாம், தலைகுனிந்த காரியமா இருக்கலாம். ஆனா இந்த மாதத்தில் கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன். வாக்குத்தத்த நிறைவேறுதலை காண்பீர்கள். குறித்திருந்த காலம் வந்த பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். சொல்லப்பட்ட காலம் ஒன்று உண்டானால் அது நிறைவேற்றப்படுகிற காலமும் உண்டு. வேதம் சொல்லுகிறது, தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. மனிதர்கள் இப்போ நிறைய வார்த்தைகளை சொல்லுவாங்க, இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்குமா நடக்காத நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை நான் செய்வேன்னு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஒரு யாக்கோபுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. யாக்கோபு பாருங்கள், தன்னுடைய இருதயத்திலே வேதனையோட அவன் புறப்பட்டு போகிற அந்த பயணத்திலே எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாத சூழ்நிலையிலே அவன் வனாந்தரத்தில் படுத்திருந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. பயப்படாத யாக்கோபு, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. நீ இப்போ போகிற இந்த பிரயாணம் இது தற்செயலாய் நடக்கிற பிரயாணம் அல்ல, ஏற்கனவே நான் உனக்கு அனுமதித்த பிரயாணம்தான். ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் தேவன் அனுமதித்து தான் நடக்கிறது. பல நேரங்கள் நாம் நினைக்கிறோம் இது ஒரு ஆக்சிடெண்ட்டு, எதிர்பாராமல் நடந்துட்டு அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்காமல், தேவன் திட்டமிடாமல் ஒரு காரியம் நமக்கு நடப்பதில்லை. அப்போ யாக்கோபை அங்கே இருந்து தேவன் புறப்பட பண்ணுறாருனா அதுவும் தேவனுடைய திட்டம்தான். அவனுக்கு வந்த பிரச்சனையும் தேவனுடைய திட்டம்தான். அவன் அந்த இடத்தில் அவன் படுத்திருப்பதும் தேவனுடைய திட்டம்தான். கர்த்தர் அவனோட பேசுகிறாரு, என்ன நடக்க போகிறது, என்ன சம்பவிக்க போகிறது தெரியலையே அப்படின்னு அவன் நினைக்கிற நேரத்தில் பரலோகத்தில் இருந்த வார்த்தை வருகிறது, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றுவேன், இந்த தேசம் உனக்கு தான்ப்பா, இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். காலங்கள் கடந்து போகுது, ஒரு நாள் அது நிறைவேறுகிறது. சில நேரத்தில் வாக்குத்தத்தங்கள் தாமதிக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் ஏற்கனவே இப்படி பேசினாரே, கர்த்தர் ஏற்கனவே இப்படி சொன்னாரே, பல வருஷத்துக்கு முன்பதான் ஆண்டவர் இப்படி பேசினாரு, அந்த வார்த்தை எனக்கு இன்னும் நடக்கலையே, தாமதிச்சுக்கிட்டே இருக்குதே. தாமதத்திற்கும் சில காரணம் இருக்கிறது. நம்ம ஆயத்தப்படும்படியாக கூட கர்த்தர் சில நேரத்தில் தாமதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய நன்மையை நம்ம வாழ்க்கையில் பெறுவதற்கு ஆயத்தப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஒரு மோசையை கர்த்தர் மலைக்கு அழைக்கிறாரு, நீ வா, நான் உங்ககிட்ட பேசணும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு கூட தன்னை ஆயத்தப்படுத்தி போய் நிற்கிறான். அப்பதான் வார்த்தை வெளிப்படுது, எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத காரியத்தை உன் ஜனத்திற்கு முன்பாக நான் செய்வேன், நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்க போகுது. அப்போ தன்னை ஆயத்தப்படுத்தி போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறான், தேவனுடைய வார்த்தை நிறைவேறுதலை பார்க்குறான். அப்போ தேவ வார்த்தை தாமதிக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆயத்தப்படணும்னு விரும்புகிறாரு. அவன் ஆயத்தப்படுவதற்கு 20 வருஷங்களானது யாக்கோபு ஆயத்தப்படுவதற்கு. அருமையானவர்களே, ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் கதறி ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, எனக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்று தன்னை தகுதிப்படுத்தி இரவு முழுவதும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறான். கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்து எந்த தேசத்திற்கு திரும்பி வர வேண்டுமோ, எந்த நன்மையை சுதந்தரித்து கொள்ள வேண்டுமோ அதற்கு ஏற்ற வழிகளை கர்த்தரே உருவாக்கி கொடுத்தார். வாக்குத்தத்த நிறைவேறுதலை காண்பீர்கள். ஆமென். சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது. ஆண்டவர் பேசின வார்த்தை ஒன்று வீணாய் போகாது. நம்ம சில காரியங்கள் சில இடத்தில் நம்மளை தகுதிப்படுத்தி அதை சுதந்தரித்து கொள்ளணும். கர்த்தர் பேசிட்டார்னு அப்படியே விட்டுற முடியாது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ எதை பார்க்க போறீங்க? வாக்குத்தத்த நிறைவேறுதலை பார்க்க போறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, வாக்குத்தத்த நிறைவேறுதலை நான் காண்பேன். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, வாக்குத்தத்த நிறைவேறுதலை நான் காண்பேன்.
இரண்டாவது யோபின் புஸ்தகம் 42 அதிகாரம் 5 வசனத்திலே, யோபின் புஸ்தகம் 42:5 வாசியுங்கள். நான் காதினால் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது சொல்கிறேன், எதை காண்பீர்கள்? நீங்கள் விசுவாசிக்கிறதை காண்பீர்கள். ஆமென். முதல்ல தேவனுடைய வாக்குத்தத்த நிறைவேறுதலை பார்ப்பீர்கள் என்று சொன்னார். இரண்டாவது சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறதை காண்பீர்கள் என்று சொல்லுகிறேன். என் கண்கள் பார்க்கும். ஆமென். விசுவாசம் நன்மையை பார்க்க செய்யும். விசுவாசம் அற்புதத்தை பார்க்க செய்யும். நன்றை கவனிங்கள். ஆண்டவருடைய நன்மையை நான் பார்ப்பேன், ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். யோபினுடைய வாழ்க்கையில இனி அவன் எதையுமே பார்க்க முடியாது என்று நிர்பந்தமான ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். சரீரத்தில் வியாதி, அநேக இழப்புகள், தன் பிள்ளைகளை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, நன்மைகளை இழந்து, ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலைக்குள்ள யோபினுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது, யோபு சொல்லுகிற யோபுவை குறித்து உலகம் என்ன சொல்லுகிறது, சமுதாயம் என்ன சொல்லுகிறது? அவன் கதை முடிந்து விட்டது, அவன் வாழ்க்கை முடிந்து விட்டது, எவ்வளவுதான், இனிமே அவன் வரவே முடியாது. கடைசி கட்டத்துக்குள்ள அவன் வந்துட்டான். இனிமே எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனிமே ஒரு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒட்டுமொத்த குடும்பமும் ஒட்டுமொத்த நபர்களும் யோபு எப்படி பார்க்குறாங்க? அவனுடைய மரணத்தை தான் பார்க்கிறார்கள். ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன், ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்த மனுஷன், இப்படி ஒரு பரிதாபமான நிலைமை இந்த மனுஷனுக்கு வந்துட்டு அப்படின்னு தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யோபு சொல்கிறார், இல்லை, அந்நிய கண்கள் அல்ல, எனக்கு ஒரு நன்மை நடக்கிறத என் கண்ணால் நான் பார்க்க போகிறேன். அல்லேலூயா. உலகம் உங்களை பார்க்குற பார்வை வித்தியாசமாக இருக்கலாம். உலகம் உங்களை பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்கலாம். ஒருவேளை உலகம் உங்களை தப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவன் எப்போ சாவான், இவன் எப்போ அழிவான், இவன் எப்போ கீழே விழுவான், இவன் எப்போ இந்த எல்லாம் இழந்து போவான், ஆமென், இவன் எப்போ ஊரை விட்டு ஓடி போவான். உலகம் உங்களை பார்க்கறது வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசிங்க, இல்லை இல்லை, எந்த இடத்தில் நிந்தையும் அவமானத்தையும் துன்பத்தையும் சந்தித்தேனோ அதே இடத்துல ஒரு நன்மையை என்னுடைய கண்கள் பார்க்கும். நான் விசுவாசிக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்ணால நான் பார்க்கத்தான் போகிறேன். நான் பார்க்கத்தான் போகிறேன். ஒரு நன்மை நடக்கிறத பார்க்கத்தான் போகிறேன். ஒரு உயர்வு வர்றகிறத நான் பார்க்கத்தான் போகிறேன். அவமானமாக பேசுகிற ஜனங்களுக்கு முன்பதாக நான் உயர்ந்திருக்கிறத, நான் மேலே வருகிறத நான் பார்க்கத்தான் போகிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறதை காண்பீர்கள். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை நீங்கள் பார்ப்பீங்க. நடக்கும்னா நடக்கும். கர்த்தர் தருவார்னா தருவார். இல்லை இது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குன்னா அது கடைசி வரைக்கும் டவுட்டாக தான் இருக்கும். இது சந்தேகமாக தான் இருக்குது, இது ஒப்பிடுறதுக்குள்ள வழி இல்லை போல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இல்லை, ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நான் ஒரு நன்மையை காண்பேன். நான் அதை விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ விசுவாசம் ஒரு நன்மையை பார்க்க செய்கிறது. என்ன விசுவாசிக்கிறீங்க? எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? எதற்காக தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி கொண்டிருக்கிறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், இது எனக்கு நடக்கும், இந்த நன்மை எனக்கு நடக்கும், என்னுடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. அல்லேலூயா. 12 கோத்திரத்தையும் தேசத்தை பார்த்துட்டு வர சொன்னாங்க. 12 கோத்திரத்தில் இருந்து 12 பேரை செலக்ட் பண்ணி நீங்கள் போய் அந்த தேசத்தின் நன்மைகளை பாருங்க. அந்த தேசம் உங்களுக்கு தானே, நீங்கள் தானே அந்த தேசத்தை சுதந்திரிக்க போறீங்க, பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால் 10 பேர் வந்து சொல்கிறான், நல்லா தான் இருக்கு, பார்க்கறதுக்கு அழகாத்தான் இருக்கு, செழிப்பாத்தான் இருக்கு, ஆமாம் பசுமையாத்தான் இருக்கு, ஆனால் நாங்கள் போகவே மாட்டோம். 10 பேர் சொல்லுகிறார்கள், இல்லை, போகிறதற்கு வாய்ப்பில்லை, நாங்கள் போகவே முடியாது. நாங்கள் சத்துருக்களை பார்த்தோம், அங்கே இருக்கிற பெரிய ஆட்களை பார்த்தோம், எங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு, இந்த தேசத்தை நம்ம பிடித்து கொள்ள முடியாது. அந்த 10 பேர் சொன்னாங்க, அந்த தேசத்துக்கு நம்ம பிடித்து கொள்ள முடியாது, அந்த தேசத்துக்கு போகவே முடியாது. அவங்க சொன்னபடியே அந்த 10 தேசத்துக்குள்ள என்ன செய்யலை,
போகலை. ஆனால் 2 பேர் சொன்னாங்க, நாங்கள் சூழ்நிலையை பார்க்கல, நாங்கள் பெரிய ஆட்களை பார்க்கல, நாங்கள் சத்துருவின் வலிமையை பார்க்கல, அந்த தேசத்தில் இருக்கிற எதிரிகளை நாங்கள் பார்க்கல, நாங்கள் வாக்குத்தத்தங்களை விசுவாசித்திருக்கிறோம், எங்கள் கண்கள் இந்த தேசத்தை காணும். ஹல்லேலூயா. 2 பேர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள், நாங்கள் அந்த தேசத்தை சுதந்தரிப்போம், எங்களுடைய கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. நாங்கள் அந்த தேசத்துக்குள்ளே போவோம்யா. ஒருவேளை உங்களுக்கு அந்த தைரியம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இத்தனை வருஷம் இந்த வனாந்தரத்தில் எங்களை நடத்தி வந்த ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏற்கனவே எங்கள் முற்பிதாக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனால் அந்த தேசம் எங்களுக்கு தான், நாங்கள் அதை பார்ப்போம் என்று சொன்னார்கள். பாருங்கள், அப்படி சொன்ன 2 பேர் தான் தேசத்துக்குள்ளே போனாங்க. நீங்கள் பார்ப்பீங்களா? என்ன பார்க்க போறீங்க? என்னையத்தான் ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாத்தான் பார்க்குறீங்க. இப்போ சொல்லுங்க, ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த நிறைவேறுதலை காண்போம். 2வது, விசுவாசிக்கிறதை காண்பீர்கள். ஹல்லேலூயா. 3வது, சங்கீதம் 91ஆம் சங்கீதம் அதன் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 91:8. நீ உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், சத்துருக்கள் சாய்ந்து போவதை காண்பாய். ஆமென். 91ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் பிடித்த சங்கீதம், அப்படித்தானே? அதை நம்ம வாசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாருடைய மனதிற்குள்ளும் அது அப்படியே பதிந்து விட்டது. நம்ம அதை சொல்லி 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 அதை படித்து 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 இப்போ கூட நான் ஆரம்பித்து விட்டேன்னு வைங்களேன், நீங்கள் கடகடான்னு எல்லாரும் சொல்லிடுவீங்க. அதனால தான் நான் ஆரம்பிக்கலை, நீங்கள் சொல்லிடுவீங்கிறதுக்காகத்தான். ஆனால் நம்ம எல்லாருக்கும் அந்த அதிகாரம் நல்லா தெரியும், அப்படிதானா? நல்லா தெரியும். அந்த வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். உன் கண்களால் நீ பார்ப்பாய். என்ன தெரியுமா? உன்னை ஒடுக்கினவர்கள், உன்னை தடுத்தவர்கள், உனக்கு எதிராக எழும்பினவர்கள், உன்னை அழிக்க நினைத்தவர்கள், உன்னை சேதப்படுத்த நினைத்தவர்கள் சாய்ந்து போவதை நீ காண்பாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு எளிதராக எழும்பி இருக்கிற சத்துருக்களின் சூழ்ச்சிகள், சத்துருக்களின் கிரியைகள் ஏராளம் இருக்கிறது, ஏராளம் இருக்கிறது. ஒரு தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், அநேக பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு எதிராக எழும்பின சத்துருக்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் சத்துருகளுக்கு முன்பாகவே கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். அதை 23ஆம் சங்கீதத்தில் எழுதுறார் பாருங்க, என் சத்துருகளுக்கு முன்பாக, என் சத்துருகளுக்கு முன்பாக, அப்படிதான் எழுதுறாரு. என் சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அப்போ எனக்கு எங்கே உயர்வு, எனக்கு எங்கே மேன்மை, எனக்கு எங்கே கனம், எனக்கு எங்கே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்னா, யார் எனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்களுக்கு முன்பதாக உங்களை குறித்து பேசுகிறாங்க, உங்களை அவமானமாக பேசுகிறாங்க, உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க நினைக்கிறாங்க, தூஷணமாக பேசுகிறாங்க, காதுகள் கேட்க பேசுகிறாங்க. சில நேரத்தில் சொல்கிறோம், கூச்சமாக இருக்கையா அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவ்வளவு வார்த்தைகளை பேசுகிறாங்க, தாங்கவே முடியல. காலையில் எழும்பினதுல இருந்தே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் இந்த சத்தம் தான் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏமே, நாங்கள் வீட்டெல்லாம் பூட்டி தான் வச்சுருக்கோம், ஜன்னலை பூட்டி தான் வச்சிருக்கோம், ஆனாலும் போடுற சத்தம் பயங்கரமா இருக்குது. கேட்டு 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 ஐயோ, அழுது 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 புலம்பி 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 இளைத்து களைத்து போயிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்கள் சாய்ந்து போவதை நீ காண்பாய். அல்லேலூயா. கர்த்தர் எப்போ யுத்தம் பண்ணுவார் தெரியுமா? நம்ம அமைதியாக இருக்கும்போது. நம்ம அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாராம். அதனால தான் அவர் சொன்னார், நீங்கள் சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னாரு. ஆமென். தேவனுடைய ஜனத்திற்கு எதிராக, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி நிற்கிற சத்துருக்களின் ஆயுதங்கள், உங்களை தாக்குகிற ஆயுதங்கள், எஸ், உங்களுக்கு தாக்க நினைக்கிற மறைவான கண்ணிகள், சில நபர்கள், சில ஆட்கள் எழும்பி நிற்காங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சாய்ந்து போவார்கள்.
துன்மார்க்கனுக்கு வரும் பலனை. ஆமென். உன் கண்களால் அதை பார்த்து, உன் கண்களால் அதை பார்த்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசபாத்துக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி வந்தார்கள் யுத்தம் செய்வதற்கு. அவனுக்கு திடன் இல்லை, அவனுக்கு பலன் இல்லை, அவனுக்கு கூட பராக்கிரமசாலிகள் பெரிய இல்லை. ஆனால் எதிரிகள் அநேகம் இருக்கிறார்கள். இந்த பக்கத்தில் கூட்டம் குறைவு தான், அந்த பக்கம் கூட்டம் ஜாஸ்தி தான். ஆனாலும் அவர் கேட்கிறார், இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க தான்ப்பா செய்யணும். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது யுத்தத்துக்கு கர்த்தர் என்ன செய்ய போறார்கிற வெளிப்பாட கர்த்தர் கொடுக்கிறாரு. நீ துதி, நீ கர்த்தரை மகிமைப்படுத்து, நீ கர்த்தருக்கு ஆராதனை செய்யி, நீ செய்ய வேண்டியதை நீ செய்யி, மீதியை நான் பார்த்துக்கிடுறேன் அப்படிங்கிறார் பாருங்க. சத்துருக்கள் சாய்ந்து போனதை யோசுவாவும் ஜனங்களும் கண்டார்கள். ஆமென். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது, இது தேவனுடையது. யோசபாத்தின் நாளில் ஒரு பெரிய வெற்றியையும் ஒரு பெரிய சமாதானத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்களே என்றால், நான் சொல்கிறேன், சத்துருக்கள், தேவனுடைய ஜனத்திற்கு எதிராக எழும்பியிருக்கிற சத்துருக்கள் சாய்ந்து போனதை கண்டார்கள். ஒரு தாவீதுக்கு எதிராக எழும்பின சத்துருக்கள் சாய்ந்து போனதை கண்டார்கள். எங்கெல்லாம் எந்தெந்த இடத்தெல்லாம் சத்துருக்கள் எழும்பி நின்றார்களோ அவர்கள் சாய்ந்து போனார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். 20ஆம் சங்கீதம் கடைசியில் எழுதியிருக்கிறது, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நிற்க பண்ணுவார், நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். யாருக்கு முன்னால எதுக்கு முன்னாலேயும் தலகுனிஞ்சி நிற்க கர்த்தர் விடவே மாட்டார். கர்த்தர் நம்மளை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். நான் காண்பேன், நன்மையை காண்பேன். என்ன நன்மைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எந்த நன்மைக்காக புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? எந்த நன்மைக்காக காத்திருக்கிறீங்க? எந்த நன்மைக்காக தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? ஒருவேளை எந்த நன்மைக்காக நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், நீங்கள் நன்மையை பார்ப்பீங்களா? ஓ ஹல்லேலூயா. எதை காண்பீர்கள்? வாக்குத்தத்த நிறைவேறுதலை காண்பீர்கள். எதை காண்பீர்கள்? நீங்கள் விசுவாசிக்கிறதை காண்பீர்கள். எதை காண்பீர்கள்? சத்துருக்கள் சாய்ந்து போவதை. ஆமென். கர்த்தர் அமிழ்த்திட்டார்னா அவன் எழும்பவே மாட்டான். ஆமென். நடு கடல்ல கொண்டு வந்து பார்வோனையும் அவன் சேனைகளையும் கர்த்தர் மூழ்க பண்ணினார். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யலை? எழும்பவே இல்லை. இனிமே உனக்கு விரோதமாய் அவன் எழும்பவே மாட்டான். இனிமே தீமை செய்யவே முடியாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேண்டும் என்றே உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று, பழி வாங்க வேண்டும் என்று துடித்து உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருப்பார்களே. ஆனால் கர்த்தனைக்கு சொல்லுகிறார், இதுதான் கடைசி. இனி அவன் எழும்பவே மாட்டான். அவன் சாய்ந்து போகிறதை நீங்கள் காண்பீர்கள். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நன்மையை காண்பேன், நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். சீக்கிரமாக எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நான் நன்மையை காண்பேன். விசுவாசம் இருக்குமானா நீங்கள் கைகளை உயர்த்தி எதை பார்க்கணும்னு ஜெபம் பண்ணுறீங்களோ அதை பார்க்க உதவி செய்வார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எதை பார்க்கணும்? நான் இதை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்படுறேன். நான் இதை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆமென். இன்னும் எனக்கு ஒரு காரியம் நடக்கலையே, இன்னும் ஒரு அசைவு உண்டாகவில்லையே, இன்னும் ஒரு காரியம் நடக்கலையே. கர்த்தர் அனுகூலமானதை உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு சூழ்நிலை எதிராக இருக்கு, இன்னைக்கு உன் பிரச்சனை எதிராக இருக்கு. இது எப்படி நடக்கும்? இது எப்படி அனுகூலமா இருக்கும்? இந்த காரியத்தை நான் எப்படி நடத்தி முடிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. நீங்க கலங்கி நிற்க வேண்டாம், நீங்க தவிர்த்து நிற்க வேண்டாம். ஆமே, நீங்க சோர்ந்து போயும் நிற்க வேண்டாம். இது தேவனுடைய சித்தமா சித்தமில்லை எப்படியெல்லாம் நீங்க பேச வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நான் விசுவாசிக்கிறேன். இந்த நன்மையை என்னுடைய கண்கள் பார்க்கும். உன் பிள்ளைகளின் நன்மையை உன் கண்கள் பார்க்கும். ஓ, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கர்த்தர் உங்களுக்கு தருகிறத உங்க கண்கள் பார்க்கும். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உன்னுடைய கண்கள் பார்க்கும். உன் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை உன்னுடைய கண்கள் பார்க்கும். எந்த இடத்தில் தோற்று போனீர்கள்
நின்றீர்களோ, எந்த இடத்தில் உடைக்கப்பட்டு நின்றீர்களோ, எந்த இடத்தில் அவமானப்பட்டு நின்றீர்களோ, அதே இடத்துல அற்புதமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராம். சொல்லுங்க, நான் காண்பேன், நான் காண்பேன். எனக்கு நீர் செய்வதை அந்நிய கண்களல்ல, என் சொந்த கண்ணாலே காண்பேனே. எனக்கு நீர் செய்வதை சொல்லுவோமா? என் சொந்த கண்ணாலே காண்பேனே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் தேவன் சர்வ வல்லவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் தேவன் சர்வ வல்லவர். எனக்கு நீர் செய்வதை அந்நிய கண்களல்ல, என் சொந்த கண்ணாலே. எல்லாரும் சத்தம் உயர்த்தி சொல்லுவோம். எனக்கு நீர். நான் ஒரு நன்மையை பார்ப்பேன் இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள. என் கண்கள் அதை பார்க்கும். மறுபடியும் எனக்கு எனக்கு நிச்சயமாய் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற காரியத்தில் ஒரு நன்மை உண்டாகும். அதை என் கண்கள் பார்க்கும். ஓ, எனக்கு நீ செய்வதை அந்நிய கண்களல்ல, என் சொந்த கண்ணாலே காண்பேனே. அந்த விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆமென். நன்மையை காண்பேன், வாக்குத்தத்த நிறைவேறுதலை காண்பேன், நான் விசுவாசிக்கிறதை காண்பேன், சத்துருக்கள் சாய்ந்து போகிறதை காண்பேன். நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையிலே தேவ பிரசன்னத்தையும் தேவ வல்லமையும் காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துவதாக. எல்லா தீமைக்கும் விக்கிரங்களுக்கும் பலவீனங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். பிரயாணங்களில் கூட இரும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நன்மையினால் நிரப்பும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உதவி செய்யுங்க. ஆமென். வேலைகள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. ஆவிக்குரிய உன்னத நன்மைகளை இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். சமாதானத்தின் தேவன் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தொடர்ந்து நடத்துவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.